அனைவருக்கும் வணக்கம். ரோண்டா பைர்ன் எழுதின மாயாஜாலம் புக். டே 1 மாயாஜால பயிற்சி. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். வில்லி நெல்சன் என்ற பாடலாசிரியர் என்ன சொல்கிறார்னா, நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிட துவங்கிய போது எனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறியது அப்படின்னு சொல்கிறாரு. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. எடுத்து வச்சிருப்பீங்க. அதில் நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை எழுதுங்க. எழுத எழுத உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாயாஜாலமாக மாறும். உங்களுக்கு இன்னையிலிருந்து மாறப்போகுது. நோட்டில் 10 ஆசீர்வாதங்களை எழுதுங்க. உங்ககிட்ட உள்ள பொருட்களுக்காக நீங்கள் நன்றியோடு இருக்கும்போது அப்பொருட்கள் எவ்வளவு சின்ன பொருளாக இருந்தாலும் அவை உடனே அதிகரிப்பதை பார்ப்பீங்க. உதாரணமாக, உங்ககிட்ட உள்ள பணம் எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட சரிதான். எழுதுங்க. உங்களோட வேலை, உங்களுக்கு பிடித்தமான உறவு, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைத்த இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை எழுதுங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நினைக்காம நம்மளையும் அறியாமல் எதிர்மறையாக விஷயத்தை கணக்கிட்டுக்கிட்டே இருக்கும். மற்றவங்கள பற்றி பேசும் பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற குறைய மட்டும் பேசுகிறது, ஏதாவது டிக்கெட் எடுக்க க்யூவில் நிற்கும் பொழுது எரிச்சலாக பேசுகிறது, அரசாங்கத்தை பற்றி குறை பேசுகிறது, என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது, மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி எதிர்மறையான விஷயத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பேசிக்கிட்டே இருப்பதால் நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்களை தடை போட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போது 10 விஷயங்களை எழுதியிருக்கீங்கள்ல, அதை காலையில் எழுந்ததுமே முதல் வேலையாக படிங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் முடிவிலும் நன்றி என்ற வார்த்தையை 3 தடவை சொல்லுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் குறித்து நன்றியை உணருங்க. அந்த நேரம் நீங்கள் நன்றி செலுத்தும் போது அதை இன்னும் அதிகமாக உணர்வீர்கள். அது இன்னும் அதிகமான மாயாஜாலத்தை உருவாக்கும். பண்டைய கலாச்சாரத்தில் மக்கள் அவர்களுடைய நன்றியை வெளிப்படுத்துறதுக்கு சூரியனை தேர்ந்தெடுத்தாங்க. அதன் மேலே கவனத்தை குவிச்சதன் மூலமாக அவங்க அதிகமான நன்றியை உணர்ந்தாங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக எளிமையான, மிகவும் சக்தி வாய்ந்த பழக்கமாக இருக்கும். இன்னும் வருகிற 27 நாட்களும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கூடுதலாக இன்னும் 10 ஆசீர்வாதங்களை உங்கள் பட்டியலில் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போது சொன்னது இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அது குறித்து அதிகமாக சிந்திக்க நன்றியோடு இருப்பதற்கு இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு மலைத்து போகும் அளவுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையை உன்னிப்பாக கவனிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை பெற்று இருக்கீங்க, தொடர்ந்து எவ்வளவு விஷயங்களை பெற்றுக்கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவீங்க. நன்றி சொல்வதற்கு உண்மையிலேயே ஏராளமான விஷயங்கள் இருக்குது. உங்களோட வீடு, குடும்பம், நண்பர்கள், வேலை, சூரியன், நீர், காற்று, உணவு, மரங்கள், விலங்குகள், கடல்கள், பறவைகள், பூக்கள், செடிகள், வானம், மலை, நட்சத்திரங்கள், நிலவு, பூமி, பார்க்கின்ற கண்கள், காதுகள், வாய், மூக்கு, தோல், கைகள், கால்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உதவுகிற குரல், இவைகளை குறித்து நன்றி உணர்வோடு இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எழுதும் ஒவ்வொரு முறையும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறீர்கள் என்றால் அந்த அளவுக்கு நன்றியை உணர்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணரும் விதத்தில் தொடர்ந்து பெரிய வித்தியாசம் ஏற்படுவதை பார்ப்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மாயாஜாலமாக பெருகுவதையும் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் நோட்டில் எழுதியதை இன்று இரவு படுக்க போகும் முன்பு ஒரு முறை வாசியுங்கள். ஒவ்வொன்றையும் வாசிக்கும் பொழுது நன்றி, நன்றி, நன்றி என்று 3 முறை சொல்லுங்கள். இன்றைய நாள் பயிற்சி முடிந்தது. இனி 2ஆம் நாள் பயிற்சியை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.